ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு 15/10/2025 புதன்கிழமை. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மரம் தெய்வீக மரமான கருங்காலி மரம். கருங்காலி மரத்தில் வெள்ளை கருங்காலி, கருங்கருங்காலி, செங்கருங்காலின்னு 3 வகையாக இருக்குது. இதில் முள்ளு கருங்காலி, முள்ளாத கருங்காலின்னு இருக்குது. இது முள்ளு கருங்காலி. இது எல்லா மலைப்பகுதியிலையும் பல இடங்கள்லையும் இது கிடைக்கும். முள்ளில்லாத கருங்காலி சுத்தமானது. இது முள்ளு கருங்காலி. முள்ளு கருங்காலி இது இலை இந்த அரப்பு இலை மாதிரியே இருக்கும். ஆனால் முள் குரட்டை வெட்டியாக இருக்குது. அப்படி அதை பார்த்து கண்டுபிடிக்கணும். இந்த கருங்காலி இதுவே பூஜைக்கு ஆகும். இந்த கருங்காலி இலையை நம்ம பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். கலசங்களுக்கு, கோயில் கலசங்களுக்கெல்லாம் இதனுடைய அந்த விளைஞ்சதை வைப்பாங்க. கோயில் கலசங்களுக்கு இதுகளுக்கெல்லாம் தெய்வீக பொருள் காண்டி தெய்வீக சக்தி இழுக்கக்கூடிய பொருளாக இது வச்சுக்கிடுவாங்க. இந்த கருங்காலி இலையே பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இதுக்கு ஆலயங்களுக்கு மேலே கலசங்களுக்கு இந்த கலசத்தை வைப்பாங்க. அந்த காலத்திலேருந்து இது மனிதனோட தெய்வீகமாக இது வருது. இதனுடைய இனங்களை பூரா நம்ம அதிகப்படி வளர்த்தணும். இந்த மாதிரி தெய்வீக மரங்கள் எல்லாம் இனங்களையும் அதனுடைய மரங்களையும் அதிகப்படுத்தி நம்ம வளர்க்கணும். எல்லா இடங்கள்லையும் இதனுடைய உற்பத்தி மரங்கள் பொதுவாக அனைத்து விதமான பயன் தரக்கூடிய மரங்கள் அனைத்தையும் நம்ம அதிகப்படுத்தணும். பல மரங்களையும் நடனம், பறவைகளுக்கு உணவாகும். அந்த பல மரங்களோடு சேர்ந்து இந்த தெய்வீக மரங்களையும் இந்த மாதிரி மரங்களையும் நம்ம வளர்த்து அதோடைய எண்ணிக்கையை நம்ம அதிகப்படுத்தணும். அழிவிடாமல் அரிதாகக்கூடிய மரங்கள் அனைத்தையும் நம்ம எடுத்து வளர்க்கணுங்கிறது சித்தருடைய நோக்கமாகும். இதனுடைய இதுகளில் தெய்வீக மரமாக இது இருக்குது. இந்த இலையவே நம்ம காளி பூஜைக்கு, சிவன் பூஜைக்கு வைக்கலாம், காளி பூஜைக்கு வைக்கலாம், அம்பாள் பூஜைகளுக்கு இதை சக்தியத்திற்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்தளவுக்கு ஒரு தெய்வீகமான மரமாக இருக்குது. அனைத்து விதமான தெய்வீக மரங்களையும் அனைத்து விதமான மூலிகைகளையும் நம்ம அழிவிடாமல் பாதுகாத்து வளர்ப்பதே சித்தர்களுடைய நோக்கமாகும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.